Good morning students. Welcome back to the computer science class. Last class நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா C++ programming language னுடைய tokens complete பண்ணிருக்கோம். Character sets and tokens. இதெல்லாம் operators பார்க்கும்போது at the last நாம operators classifications based on number of values அதாவது operands requirement based on operations. இதில் நம்ம சில அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க, சரியா? இது இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம சொல்கிற கொஷின்ஸையும் நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதிக்கிங்க, நோட் புக்கில் எழுதிக்கிங்க. ஏற்கனவே மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்கோம், அதையும் கோ த்ரூ பண்ணிக்கிங்க. தென் அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஐஓ ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். இதில் இன்புட் அவுட்புட்டுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சிஇன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கூட டபுள் கிரேட்டர் தேன் சிம்பிள், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படின்னு அதுக்கு பேர், இந்த ஆப்ரேட்டர் பேர். ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் அப்படிங்கிறது அதனுடைய பேர், சரிங்களா? ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம். அதே மாதிரி அவுட்புட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இன்சேஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். ஸ்ட்ரீம் இன்சேஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். இந்த அவுட்புட்டுக்கு சி அவுட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா சி இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கூட தான் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிஇன்கிற ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ரேட்டரும் சேர்ந்து இந்த கீபோர்டில் இருந்து இன்புட்டை வாங்குது, ரிசீவ் பண்ணுது, டேட்டாவை வேல்யூவை ரிசீவ் பண்ணுது. ஸோ இந்த கீபோர்டு வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதா வேலை. இந்த சிஇன்னாவே என்னென்ன அர்த்தம்னா கீபோர்டுன்னு அர்த்தம். டிஃபால்ட்டாக கீபோர்டு கூட அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வேறு ஆப்ஜெக்ட் இன்புட் ஆப்ஜெக்ட் கூட செட் பண்ணிக்கலாம், அது நீங்கள் ஹையர் லெவலில் படிக்கும்போது தெரியும். பட் சிஇன்னாவே கீபோர்டு. கீபோர்டில் இருந்து வர்ற வேல்யூவை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் கெட் வேல்யூ ஃப்ரம் த கீபோர்டு டு த வேரியபிள் அப்படின்னு. So it's a binary operator that represents two operands. The first operand is the predefined identifier cin, pronounced as cin, sin படிக்கூடாது. That identifies keyboard as input device. So keyboardங்கிற input device கூட தான் அதை டிஃபால்ட்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வேறு டிவைஸ் கூட வேணாலும் நம்ம பின்னாடி மாற்றிக்கலாம், பட் டிஃபால்ட்டாக கீபோர்டு கூட தான் இருக்கும். The second operand must be a variable. Second one variable-ஆக தான் இருக்கணும். So cin double greater than variable, அதாவது இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்மங்கிற ஒரு மெமரி நேம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வேல்யூ வாங்கி கீபோர்டு வழியாக கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இதுதான் ப்ராசஸிங். இந்த ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் சிஇன் எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூ டைப்ட் ஆன் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் இன் த வேரியபிள் நம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் இது டோட்டலாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வேல்யூ பண்ணுதுன்னா டு ரிசீவ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் மோர் தேன் ஒன் வேல்யூ அட் அ டைம் operator should be used for each variable. This is called cascading operator. இதை நம்ம cascading பண்ணி கூட நம்ம 2-3 வேல்யூ வாங்கிக்கலாம். அதாவது சிஇன் எக்ஸ்ஒய் அப்படின்னு என்ன பண்ணுறோம், கீபோர்டில் இருந்து 2 வேல்யூவை ரிசீவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸில் ஸ்டோர் பண்ணு, செகண்ட் ஒன்றுங்கிற ஒய்ங்கிற மெமரியில் ஸ்டோர் பண்ண அர்த்தம். திஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் 2 வேல்யூ. சிஇன் reads first value and immediately assigns that variable to x. Next it reads the second value which is typed as space, assign that y. Space is used as separator for each input. ஸ்பேஸ் டேப், ஒயிட் ஸ்பேஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவுட்புட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் சி அவுட். இது புட் டு ஆப்ரேட்டர், ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். இதுவும் ஒரு பைனரி ஆப்ரேட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சி அவுட். சி அவுட்டுங்கிறது எது, மானிட்டரை குறிக்குது. சிங்கிறது கீபோர்டை குறிக்கிற மாதிரி சி அவுட் மானிட்டர். அப்போ இந்த வேல்யூஸை எங்கே கொண்டு போ அப்படின்னா சி அவுட்டு கொண்டு போ. இதில் என்னென்ன இருக்கலாம், கான்ஸ்டன்ட், வேரியபிள், எக்ஸ்பிரஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூ அப்படியே டிஸ்பிளே ஆகும். வேரியபிள்னா வேரியபிள் டிஸ்பிளே ஆகாது. இந்த வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு மெமரி இல்லையா, அந்த மெமரியில் ப்ரொசஸ் பண்ணிக்கிற அல்ல ஸ்டோர் பண்ணிக்கிற வேல்யூ மானிட்டருக்கு போகுதுன்னு அர்த்தம். எக்ஸ்பிரஷன்னா எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி அந்த எவாலுவேட் ஆன ரிசல்ட் எங்கே போகுது அப்படின்னு அர்த்தம், மானிட்டருக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது செகண்ட் ஆப்ரேட்டர் என்னவா இருக்கலாம், வேரியபிள், கான்ஸ்டன்ட், அதாவது லிட்ரல் கான்ஸ்டன்ட் அல்லது லிட்ரல்னு சொல்லுவாங்க, அல்லது எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்பிரஷனாக இருந்தால்
அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே டிஸ்பிளே ஆகும். எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி டிஸ்பிளே ஆகும், ரிசல்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே சி அவுட் வெல்கம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆகும், ஏன்னா இது ஒரு லிட்ரல் ஸ்ட்ரிங் லிட்ரல். இப்போ வெல்கம்ங்கிற மெசேஜ் ஸ்க்ரீனில் வரும். இங்கேயும் கேஸ்கேடிங் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணலாம். எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் சிஇனில் ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ். இங்கே சி அவுட் த சம் அப்படிங்கிற டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் சம் கொட்டேஷனே இல்லாத வரதெல்லாம் ஐடென்டிஃபையர், அதாவது வேரியபிள். ஸோ அப்போ சம்ங்கிற லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும் இந்த மெசேஜ் கூட, த சம்ங்கிற மெசேஜ். ஏன்னா அது ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கான்ஸ்டன்ட் லிட்டரல் எல்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆகும். வேரியபிள் டிஸ்பிளே ஆகுது, அந்த வேரியபிள் ப்ரொசஸ் பண்ணுற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெசேஜ் கூட நம்மளுக்கு அந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே இதுக்குள்ள ஸ்ட்ரிங்குக்குள்ள எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் இருக்கலாம், \n\t அப்படிங்கிற கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஏன்னா அதுவும் ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிங்கில் எல்லாமே கேரக்டர்ஸ் தானே, நம்பர் ஆஃப் கேரக்டர், அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. அதுக்குள்ள எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா \n நியூ லைன் ஜென்ரேட் பண்ணும். இப்போ த ஏரியா அந்த இன்பிட்வீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு \n யூஸ் பண்ணிங்கன்னா தங்கிறது முதல் லைனில் வரும், ஏரியாங்கிறது அடுத்த லைனில் வரும். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸையும் வித்தின் த ஸ்ட்ரிங் கேரக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி நம்ம தேவையான மாதிரி லைன் அடுத்த லைன் கொண்டு போய்க்கலாம் ரிசல்ட்டை. ஸோ இங்கே என்ன இருக்குது, சி அவுட் ஒரு லிட்ரல் மட்டும் இருக்குது. இங்கே சி அவுட் ஒரு லிட்ரல், அது கூட கேஸ்கேடிங் பண்ணி இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியபிள் வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு நியூ லைனில் ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. அது கூட இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி அந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே ஏ வேல்யூ பி வேல்யூ, ஏ பிங்கிற 2 வேரியபிள் மெமரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து அடிஷன் கால்குலேஷன் பண்ணி அந்த ரிசல்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, எங்கே போகுது அப்படின்னா சி அவுட்டுங்கிற ஆப்ஜெக்ட், அதாவது மானிட்டருக்கு போகுது. ஸோ அவுட்புட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது புட்டு ஆப்ரேட்டர் அல்லது இன்சேஷன் ஆப்ரேட்டர். இன்புட் ஆப்ரேட்டருங்கிறது என்னது, கெட் ஃப்ரம் அல்லது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். இன்புட் ஆப்ரேட்டர் சிஇன் ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் வரும், அவுட்புட் ஆப்ரேட்டர் லெஃப்ட் சைடில் சி அவுட் வரும். இன்புட் ஆப்ரேட்டர் டபுள் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் ஆப்ரேட்டர் டபுள் லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதை கேஸ்கேடிங் பண்ணி நிறையா வேல்யூ ரீட் பண்ணலாம் கீபோர்ட்லேருந்து. இதை கேஸ்கேடிங் பண்ணி நிறையா வேல்யூ மானிட்டருக்கு டிஸ்பிளே பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. int num is equal to 20 ஒரு கோடு, சி அவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு நம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஈக்குவல்ட்டுங்கிறது அப்படியே மெசேஜாக டிஸ்பிளே ஆகுது. நம் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், நம்முக்கு பதிலாக என்ன டிஸ்பிளே ஆகுது 20. ஏன்னா நான் நம்னு ஒரு வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டேன் 20. அதை என்னென்னு அறிமுகப்படுத்தியிருக்கேன், அது ஒரு ஹோல் நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிள் அறிமுகப்படுத்தி அதுக்கு இனிஷியல் வேல்யூவும் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வேல்யூ தான் அங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுதாங்க சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம டெமோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ப்ரோக்ராமில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் டெவ் C++. இப்போ C++ டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா எடிட்டர்ஸ் இருக்குது. C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கம்பைலர்ஸ் இருக்குது. இதில் டெவ் C++, கீனி, அப்புறம் கோட் பிளாக்ஸ், கோடு லைட்டு, நெட்பீன்ஸு, டிஜிட்டல் மீன்ஸு, ஸ்கை ஐடிஇ, எக்லிப்ஸ், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் ஆரம்ப காலத்தில் டர்போ C++, ANSI C++, அந்த மாதிரி சில எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது நோட்பேடு, வேர்ட்பேட் எடிட்டர் மாதிரியே தான். உள்ளுக்குள்ள நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம், டைப் பண்ணுற ப்ரோக்ராம் சோர்ஸ் ப்ரோக்ராம், அதை சேவ் பண்ணலாம், தேவைப்பட்ட எடிட் பண்ணிக்கலாம், அதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம், எரர் இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எல்லாமே செய்யலாம். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாக மார்க்கெட்டில் கிடைக்குது. வாங்கி நம்ம எதை வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிலபஸில் டெவ் C++ என்விரான்மெண்ட்டில் எப்படி C++ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் இருந்து கம்ப்யூட்டர் இருந்துச்சு, வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரௌசரில் டெவ் C++ங்கிற சாஃப்ட்வேரை டெவ் C++ வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐகான்ஸ், ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெவ் C++ ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல், நியூ சோர்ஸ் ஃபைல், நியூ சோர்ஸ் ஃபைல் அல்லது Ctrl+N அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே சொல்லிக்கிற எல்லாமே டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணணும், ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் தான் நம்ம டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும் தெரியுமா, #include iostim.h, #include conio.h, இந்த இதை அப்படியே டைப் பண்ணணும்.
நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லைன் எல்லாத்துலேயும் கம்பல்சரியாக இருக்கணும், இந்த லைன்ஸ் எல்லாமே. சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சொன்ன மாதிரியே இன்ட்டு num is equal to 20 செமிகோலன். நம்ம என்ன சொல்கிறோம், சி அவுட்டு புட்டு ஆப்ரேட்டர் கொட்டேஷனில் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோம், மறுபடியும் ஒரு புட்டு ஆப்ரேட்டர் சொல்லி என்ன சொல்கிறோம், என்யூஎம் அப்படின்னு சொல்லி செமிகோலன் சொல்கிறோம். சரி, இதை சேவ் பண்ணலான்னா என்ன பண்ணணும், ஃபைல் சேவ் அல்லது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை demo1 அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். .cpp இந்த பேரில் எங்கேயும் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதை என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். இது நாம் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி கோடிங்கை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை கம்பைல் பண்ணணும், எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராமை மாற்றணும். அப்போ எக்ஸிக்யூட் கம்பைல் அல்லது F9 பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அது என்ன பண்ணுச்சு, எரர்ஸ் 0 வார்னிங் 0ன்னு சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே நம்னு பேர் கொடுத்துருக்கீங்க, இங்கே அதனுடைய பேர் கேபிட்டல் என்ன கொடுத்தீங்கன்னு வச்சுக்க. இதை நான் நீ கம்பைல் பண்ணின்னு வச்சுக்க, எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணின்னு வச்சுக்க, என்ன ஆகுது, இப்போ எரர் வந்துருச்சு. in function mention num was declared in this scope was not declared. ஸோ இது வேறு நேம், இது வேறு நேம். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுற ஐடென்டிஃபையர் அதே ஸ்பெல்லிங் இருக்கணும். கேபிட்டல்னால் கேபிட்டல் இருக்கணும், ஸ்மால்னால் ஸ்மால் இருக்கணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் கம்பைல் F9 அல்லது F9 ப்ரெஸ் பண்ணேன். எரர்ஸ் 0ன்னு வந்தால் ரன் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ரன் F10 ப்ரெஸ் பண்ணலாம். என்ன கிடச்சிருக்கு அவுட்புட்டில், A is equal to 20 அப்படின்னு கிடச்சிருக்கா, தெரியுதா மேலே? அதுதான். ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணால் திரும்ப நாம் அவுட்புட் விண்டோவிலேருந்து ப்ரோக்ராம் விண்டோவுக்கு வந்துடுவோம். இவ்வளோ தான். இங்கே ஏக்கு பதிலாக நான் ஏ ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம், டைப் பண்ணலாம், ஏ வேல்யூ ஈஸ் அல்லது நம் வேல்யூ ஈஸ் அப்படின்னு அந்த வேரியபிள் நேமே நான் டைப் பண்ணலாம். NUM நம் வேல்யூ ஈஸ். இங்கே கேபிட்டலில் கொடுத்த கேபிட்டல் வரும், ஸ்மாலில் கொடுத்த ஸ்மால் வரும். ஏன்னா கொட்டேஷனில் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வரும். அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் கம்பைல் எரர்ஸ் நோ எரர்ஸ் வந்துடுச்சா. இப்போ எக்ஸிக்யூட் ரன். இப்போ நம் வேல்யூ ஈஸ்ன்னு மெசேஜ் வந்துடுச்சு. சரி, வேல்யூ எனக்கு அதே லைனில் வேண்டாம், அடுத்த லைனில் வேணால் இங்கே \n அப்படின்னு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸிக்யூட் கம்பைல் நோ எரர்ஸ் வந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ரன். இப்போ அடுத்த லைனில் 20ங்கிறது போயிடுச்சு. இல்லை எனக்கு அதே லைனில் கொஞ்சம் ஒரு டேப் ஸ்பேஸ் மட்டும் வந்தால் போனால் \t இந்த \t என்னங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. எக்ஸிக்யூட் கம்பைல் எக்ஸிக்யூட் ரன். இப்போ ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜஸை டிஸ்பிளே பண்ணலாம், கேஸ்கேடிங். இப்போ இந்த நமக்கு நான் இன்புட் வாங்கலாமா, இன்புட்லேயே கூட ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மெசேஜ் இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் திரும்ப என்ன பண்ணுறேன், சிஇன் என்ன சொல்லலாம், நம் அப்படின்னு சொல்லி வேல்யூ ரீட் பண்ணலாம் டியூரிங் ரன் டைம். சரி, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுது, எடுத்தோடனே வேல்யூ கேட்கும். வேல்யூ கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜுமே இருக்காது. அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸ்ட்ரிங்கு கொடுக்கணுமா, நம்பர் கொடுக்கணுமா, ஏதோ இன்புட் கேட்குது, ஆனால் என்ன கொடுக்கணுன்னே தெரியாது. இப்போ நான் 45ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன், நம் வேல்யூ இஸ் 45. அப்போ நான் இங்கே என்ன சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்லலாம். என்ன சொல்லணும், சி அவுட் என்ன சொல்லலாம், என்டர் என்ன சொல்லணும், நம் வேரியபிள் வேல்யூ, நம் வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு ரன் ஆகுது, ஒரு மெசேஜ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணும். இதுக்கு வேல்யூ கொடுத்தோன்னே தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகும். உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே மெசேஜ் கொடுக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன்.
செமிகோலன் கொடுக்க விட்டோம் பார்த்தியா, எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் எண்ட் வித் செமிகோலன் எரர் சொல்லிடுச்சு பார்த்தியா, எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் சின்னு சொல்லிடுச்சு பார்த்தியா. அதுதான் இப்போ மறுபடியும் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நோ எரர்ஸ் வந்துடுச்சு. ஸோ C++ல் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எண்டு வித் செமிகோலன், இந்த பிளாக்குள்ளே வர்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எண்டு வித் செமிகோலன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது முன்னாடி கதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம். ஸோ எக்ஸிக்யூட் ரன். இப்போ என்ன கேட்டது, அப்ளை வெறும் இது வேல்யூ கேட்டது. இப்போ என்டர் நம் வேல்யூன்னு சொல்லுது. அப்போ நம் வேல்யூ ஏதோ நம்பர் தான் நம்ம டைப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெசேஜ் 67 கொடுக்குறேன். இப்போ நம் வேல்யூ 67. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக தெரியும். ஒரு மெமரி நம்னு ஒரு மெமரி ரிசர்வ் ஆச்சு. அதில் ஒரு ஹோல் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்பர் கொடுத்தோம், டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருந்தாலும் நாம் இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டெவ் C++ அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒன்று. ஓப்பன் சோர்ஸ் IDE. இதை நாம் C++ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் F11 கீ கொடுத்துருக்காங்க. F10 தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக F11 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்தேன். டெவ் C++ மாதிரி நிறையா கம்பைலர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். டெவ் C++ தான் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தா ஒவ்வொரு லைனும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளை சொல்லியிருப்பாங்க புக்கில். சரியா, இந்த ப்ரோக்ராம் ஒன்று சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் வர மாதிரி. இங்கே ரிட்டர்ன் 0ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புதுசாக தெரியும். அது வேணால் சேர்த்துக்கலாம். அது ஃபங்க்ஷனுங்கிற லெசன் படிக்கலாம், உனக்கு டீட்டெயில் தெரியும், அப்போ சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு ப்ரோக்ராமிங்கிறது மட்டும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தா அந்த ப்ரோக்ராமில் வர ஒவ்வொரு லைனும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் லைன் என்ன அப்படின்னா கமாண்ட் லைன். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் லைன் இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் லைன் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் கமாண்ட், அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, ரன் பண்ணாது. சரி, ஓகே. அதுக்கடுத்து ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது என்ன? இப்போ C-in C-out அப்படிங்கிறதெல்லாம் கீபோர்டு மானிட்டர், கீபோர்டில் இன்புட் வாங்கணும், மானிட்டரில் டிஸ்பிளே ஆகணுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே கோடிங் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே சில லைப்ரரிஸ் இருக்குது, சில லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த லைப்ரரி ப்ரோக்ராம்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் அதை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுதான் இங்கே இன்க்ளூட் கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். இதே மாதிரி நிறையா லைப்ரரிஸ் இருக்குது, ஏற்கனவே க்ரியேட் பண்ண கோடு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம். மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த இன்புட் ஆப்ரேட்டர், அவுட்புட் ஆப்ரேட்டர், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஏற்கனவே IO ஸ்ட்ரீமில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம அந்த கோடிங்கை இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கீபோர்டில் இன்புட் வாங்குற கோடிங் நம்ம எழுத தேவையில்லை, ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. அதான் அந்த C-ங்கிறதும் அதை எதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி C-outங்கிறத அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கான கோடிங் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் இந்த ப்ரோக்ராம் கூட அட்டாச் பண்ணிக்கிறேங்கிறது தான் ஹேஷ் இன்க்ளூட். ஸோ IO ஸ்ட்ரீமில் இன்புட் அவுட்புட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நிறையா ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது, நிறையா லைப்ரரியில். இங்கே ஹெட்டர் ஃபைல், லைப்ரரின்னு சொன்னாலே லைப்ரரி ஃபைல் தான் ஹெட்டர் ஃபைல்னு சொல்கிறாங்க. யூசிங் நேம் ஸ்பேஸ், இது இப்போ ரீசெண்டாக ANSYS-ல இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த நேம் ஸ்பேஸ்னா ஐடென்டிஃபையர்ஸ் லிஸ்ட்டை எடுக்கிறதுக்காக, இது ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையர் மிஸ் ஆச்சுனாவோ அல்லது ஆட் ஆச்சுனாவோ சேர்த்துறதுக்காக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த லைன். இது டெவ் C++, டர்போ C++ இந்த லைன்லாம் கொடுக்க தேவையில்லை. சரி, இன்ட்டு மெயின்னா என்ன? மெயின்ங்கிறதா மெயின் ஃபங்க்ஷன். இப்போது C++ ப்ரோக்ராமில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். C++ல் முதல்ல ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் பார்க்குறோம் நாம. இது மெயின்கிற பேரில் இருக்கிற மாதிரியே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் மெயின்கிற பேரில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட் லைன்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய பிளாக் இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 4 ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்? இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கீபோர்ட்லேருந்து ஒரு வேல்யூ கேட்குது. ஏன்னா ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரே ஒரு வேல்யூ தான் ரைட் பண்ணுறோம். ஒரு வேல்யூ கொடுத்தோன்னே அடுத்து 4th லைன் எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். ஸோ 4th லைன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் டோட்டலாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இங்கே ரிட்டர்ன் 0 கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இது OSக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும்
அதனுடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ரிட்டர்ன் 0 கொடுக்கலாம். ஏன்னா 0 ரிட்டர்ன் பண்ணாலும் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டி ஒன்று தான். ஸோ மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக C++ ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராமில் இருந்தே தீரணும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் எப்பவுமே எதுலேருந்து தான் ஆரம்பிக்குது? மெயின். ஸோ அப்போ வேறு பேரில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குமா? இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அப்போ மெயின்கிற பேர்லேயே 2 ஃபங்க்ஷன் இருந்தால் எது சார் எக்ஸிக்யூட் ஆகும்? மெயின்கிற பேரில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் இருக்கணும், ஆனால் ஒன்று தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே தான் அவள் எந்த மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா? அதனால மெயின்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சது. ஸோ இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூஷன் ஆரம்பித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூஷன் முடியுது. ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஆரம்பித்து போய் முடியுது. அந்த ஃபங்க்ஷனை பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ். வேற ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒரு நேமில் இருக்கலாம், அது தனியாக ஓப்பன் க்ளோஸ் பிரேஸில் இருக்கும். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அதை பற்றியும் பின்னாடி படிக்க போகிறோம். அது எப்படி டிஃபைன் பண்ணுறது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். சரியா? ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ சோர்ஸ் கோட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை சேவ் பண்ணும்போது .cppங்கிற பேரில் தான் சேவ் ஆகும். இப்போ நான் என்ன கொடுத்தேன், டெமோ1 கொடுத்தேன், ஆனால் .cpp. அந்த .cppங்கிற பேரை வந்து விட்டுறணும். ஏன்னா செகண்ட் நேம் C++ ப்ரோக்ராம் எல்லாம் .cppங்கிற பேரில் தான் சேவ் ஆகும். நீங்கள் வேறு பேர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பேர் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, செகண்ட் நேம் .cpp மாற்றக்கூடாது, இன்னொரு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எரர் சொல்லிக்கிட்டே இருக்கும். சார் என்ன சார் எரர் சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை எல்லாமே இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னா, C++ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்? நம்ம ப்ரோக்ராம் டைப்பில் என்னென்ன எரர்லாம் வரும் அப்படின்னா, சின்டாக்ஸ் எரர், செமாண்டிக் எரர், ரன் டைம் எரர்னு வரும். சின்டாக்ஸ் எரர்னா என்ன? ஒவ்வொரு அந்த டோக்கன், கேரக்டர் செட்டு, டோக்கன், ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான சின்டாக்ஸை கரெக்டாக எழுதணும். அந்த இன்புட் ஆப்பரேட்டர், அவுட்புட் ஆப்பரேட்டர், இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே கரெக்டாக எழுதணும். அது தப்பாக எழுதணும் அப்படின்னா அது C++ கண்டுபிடிச்சு தப்புன்னு சொல்லிடும். ஸோ அதை சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. கிராமட்டிக்கல் ரூல்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ கிராமட்டிக்கல் ரூல்ஸை வந்து தப்பாக எழுதணும் அப்படின்னா அது வந்து சின்டாக்ஸ் எரர். இப்போ நான் அப்படியே செமிகோலன் கொடுக்காம விட்டுட்டேன், அல்லது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமே விட்டுட்டேன், அறிமுகப்படுத்தாமே விட்டுட்டேன். அதாவது நம்ம எத்தனை வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமல் இப்போ இதை கமெண்ட் லைனாக மாற்றிட்டுன்னு வச்சுங்க, இது சாதாரண லைனாக போயிடும். இப்போ இதை கம்பைல் பண்ணால் எரர் சொல்லும். ஏன்னா அன்டிஃபைன், நம் வாஸ் நாட் டிக்ளேர்டு. அப்போ டிக்ளேர் பண்ணிக்கிறது சாதாரண லைனை மாற்றிடுற, கமெண்ட் லைன்னா அது வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ஆகி போயிடும். இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் கம்பைல் பண்ணுறேன் அப்படின்னா எரர் சொல்லாது, எரர்ஸ் 0 வரும். ஸோ டிக்ளேர் பண்ணினாலும் அதுவும் என்ன தான், சின்டாக்ஸ் எரர் தான். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அது நம்பர் ஸ்டோர் பண்ணதா, லெட்டர் ஸ்டோர் பண்ணதா, லெட்டர்னா ஒரு லெட்டரா, மல்டிபிள் லெட்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கா, கேரக்டரா, நம்பர்னா ஃப்ளோட் நம்பரா, இன்டீஜர் நம்பரா, அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பரா, ஃப்ளோட் நம்பரா, அந்த டைப்லாம் சொல்லணும். அந்த டைப்பை பற்றி பின்னாடி படிக்க போகிறோம், என்ன டைப் இருக்குதுலாம் பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ அதை ஒவ்வொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது, எத்தனை வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடைசியாக செமிகோலன் முடியணும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும். இந்த மாதிரி அந்த ரூல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணி எழுதாம விட்டுட்டோம்னா மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம கம்பைல் பண்ணும்போது காமிச்சிரும், அது கம்பைல் எரர். இப்போ இதே ரன் டைம் எரர்னா என்ன? சரி, அடுத்து நான் பார்க்குறேன் செமாண்டிக் எரர். செமாண்டிக் எரர் அப்படின்னா இது லாஜிக்கல் எரர்னு இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு. இது நாம் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸில் தப்பு பண்ணிடுறது. அதாவது அரித்தமேட்டிக், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தப்பு பண்ணுறது, வேரியபிளில் தப்பு பண்ணுறது, ஆப்ரேட்டரில் தப்பு பண்ணுறது, ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் தப்பு பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து என்ன எரர் அப்படின்னா செமாண்டிக் எரர். அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஏ பின்னு 2 வேரியபிள் வச்சுக்கிறேன், A, B. இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் A, B வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ 2 வேல்யூ கொடுக்கணும். சரியா?
இப்போ என்ன பண்ணுறேன், சிஇன் ஏ பி ரெண்டு வேல்யூம் ஒரே லைனில் வாங்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன், ரிசல்ட் சம் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சம்மை சொல்கிறேன், அதாவது ஏ ப்ளஸ் பி. அப்போ என்ன ஆகணும், இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், என்டர் ஏபி வேல்யூஸ் 3 4 என்ன சொல்லுது, சம் வேல்யூ இஸ் 7 வந்துடுச்சு. சரி, இப்போ இதை இந்த இடத்துல மைனஸ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா மெசேஜ் இதே தான் வரும், ஆனால் இங்கே சம் ரிசல்ட்டாக காமிக்கும். ஏன்னா இங்கே எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்குது, ஏ மைனஸ் பி. ஸோ இந்த எரரெல்லாம் கம்பைலருக்கு தெரியாது. செமாண்டிக் எரருங்கிறது நம்ம லாஜிக்கில் தப்பு பண்ணுறது. நம்ம தப்பான ஆப்ரேட்டர், அதாவது அடிஷன் செய்ய வேண்டிய ஆப்ரேட்டருக்கு பதிலாக சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை கொடுத்துட்றது, அல்லது ஏ மைனஸ் பிக்கு பதிலாக பி மைனஸ் ஏன்னு வேரியபிளை மாற்றி கொடுத்துட்றது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் அது என்ன எரர், செமாண்டிக் அல்லது லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிசல்ட் கிடைக்கும், ஆனால் ரிசல்ட் தப்பாக கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோ அல்லது கரெக்டான ரிசல்ட்டோ கிடைக்காம தப்பான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அதே 4 அதே 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். 4 3 என்னடா சம் வேல்யூஸ் 1ன்னு வருது 2 வேல்யூக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்ம அங்கே ப்ரோக்ராமில் கோடிங்கில் தப்பு பண்ணிக்கிறோம். இந்த எரர் என்ன சொல்லுவோம், லாஜிக்கல் எரர், செமாண்டிக் எரரை கம்பைலர் கண்டுபிடிக்க முடியாது, அது தப்பான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். சரிங்களா? பழைய அவுட்புட் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணுறேன், எல்லா விண்டோவும் நிறையா இருக்குது. ஸோ இது செமாண்டிக் எரர். அடுத்து ரன் டைம் எரர்னா என்ன, ரன் டைம் எரர் நீங்கள் பெரிய லெவலில் செய்யும்போது தான். இப்போ நம்முடைய ப்ரோக்ராமில் இருந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதால ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைலும் ஓப்பனும் ஏற்கனவே அங்கே டிஸ்கில் இல்லை அப்படின்னா எரர் சொல்லும். ஸோ ஒரு ஃபைலில் கூடிய டேட்டாவை ரீட் பண்ணணும். இப்போ நம்ம இன்புட் கீபோர்ட்லேருந்து டேட்டா கொடுத்தது வழியாக ஒரு ஃபைலுக்கு கூடிய டேட்டாவை எடுத்துக்கணும், வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஓப்பன் பண்ண சொல்லும்போது அந்த ஃபைலே அங்கே இல்லைன்னா அது ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க. ஓப்பன் அ ஃபைல் விச் டசன்ட் எக்ஸிஸ்ட், இது என்ன எரர்னா ரன் டைம் எரர். ஏன்னா ரன் ஆகிட்டு இருக்கையில் ஒரு ஃபைலை தேடுது, நான் சொல்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக ஃபைலை தேடுது, ஆனால் அந்த ஃபைலே அங்கே இல்லை, அந்த ஃபோல்டரே அங்கே இல்லை அப்படின்னா ஒரு எரர் வரும். அந்த எரருக்கு பேர் ரன் டைம் எரர். ஸோ ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது, சின்டாக்ஸும் கரெக்டாக இருக்குது, லாஜிக்கும் கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த ஃபைல் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் மிஸ்ஸிங், அதனால் வர எரர்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுவோம் ஃபார் ரீடிங் பர்பஸ் அல்லது ரைட்டிங் பர்பஸ், ரீட் ஆர் ரைட் பர்பஸ்க்காக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபைல் அங்கே இருக்கணும், அல்லது அந்த லொக்கேஷனில் இருக்கணும். வேறு லொக்கேஷனில் கூட இருக்கலாம், நம்ம சொல்கிற லொக்கேஷன் இல்லாமல் வேறு லொக்கேஷனில் இருந்திருக்கலாம், அல்லது ஃபைலே இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஃபைல் நேம் தப்பாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தப்பு வரும்போதெல்லாம் ஒரு எரர் வரும். அப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், ரீட் பண்ணுறப்போ ரைட்டிங் பர்பஸ்க்கு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் தப்பாக இருந்தாலோ அல்லது ஃபைலே இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஃபைல் வேறு லொக்கேஷனில் இருந்தாலோ எரர் வரும். அந்த எரருக்கு பேர் ரன் டைம் எரர்னு பேர். ஸோ இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எல்லாமே 1 மார்க் 2 மார்க் ரொம்ப முக்கியம். இதில் வர எக்ஸசைஸ் கொஷின்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணி பாருங்கள், டெவ் C++ இன்ஸ்டால் பண்ணி. இல்லாதவங்க இதெல்லாம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி அசைன்மெண்ட்டில் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இந்த லெசன் ஃபுல்லாக எழுதி முடிங்க. ஸோ அடுத்து நம்ம டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த லெசனில் ஒரு பாதி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அடுத்த பாதியை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் தான். தியரி ப்ரோக்ராம் ரெண்டுமே ஈக்குவலாக வரும் இனிமேல் எல்லாமே. சரிங்களா? அந்த தியரி எப்படி எழுதணுங்கிறதையும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன அவுட்புட்ஸ் வருது, என்னென்ன கேட்கும் அப்படியே நீங்கள் அவுட்புட் அந்த ஸ்க்ரீனை போட்டு அப்படியே எழுதணும். ஸோ என்டர் மார்க் 1 அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். பக்கத்தில் நீங்களே ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க, ஒரு 50, ஒரு 60, ஒரு 70, M1 M2 M3 கொடுங்க. என்ன ரிசல்ட் வருதுங்கிறத சொல்லுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா M1ங்கிற வேரியபிள், M2ங்கிற வேரியபிள், M3ங்கிற வேரியபிள், சம்னு 4 வேரியபிள், 4ஐயும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 4 வேரியபிளுமே இல்லாமல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண முடியாது, அறிமுகப்படுத்தாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 4லையுமே ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான். நீங்கள் 56.67 கொடுத்தாலும் 56 மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், ஏன்னா அது ஹோல் நம்பர்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தான் அடுத்து 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ஏரியா, ரேடியஸ். இப்போ ரேடியஸுங்கிறது இன்டீஜர், அதாவது ஹோல் நம்பர். ஏரியாங்கிறது
ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ரெண்டாவது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கலாம். ஸோ அந்த ரேடியஸை மட்டும்தான் இன்புட் வாங்குகிறோம். ஸோ 3.14 கூட அந்த ரேடியஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3.14 மல்டிப்ளை பண்ணி ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுறோம். இந்த மெசேஜ் கூட அந்த ஏரியா ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, ஏரியா ஆஃப் சர்க்கிளை ஃபைண்ட் பண்ணுது. ஸோ நீங்களே ஒரு சாம்பிள் ரேடியஸ் வேல்யூ மட்டும் கொடுத்து இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் நீங்களே ஒரு 5ன்னு எடுத்துக்கங்க, ரேடியஸ் வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும், 7 எடுத்துக்கங்க, என்ன ரிசல்ட் கிடைக்கும், இதெல்லாம் நீங்களே செக் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஸ்க்ரீனில் என்ன அவுட்புட் வருமோ நீங்கள் அதை தான் எழுதணும், எல்லாத்தையும் எழுதக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் அப்படியே கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன மெசேஜ் வருதோ அதை தான் அவுட்புட்டில் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்த 2 ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடியுங்க. அசைன்மெண்ட் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம டேட்டா டைப்ஸுங்கிற விஷயம் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்த விஷயங்களில் நாம் எப்படி ஒரு C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது, இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ், அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஓவரால் பார்த்தோம். டெவ் C++ல் எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இல்லாமல் பாயிண்ட்ஸ் ரிமெம்பரையும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுக்குங்க. அசைன்மெண்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சுக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். டெவ் C++ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரௌசரில் போய் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே டெவ் C++ வெப்சைட் வந்துடும். டெவ் C++ டவுன்லோடுன்னு போட்டிங்கனாவே வந்துடும். இந்த டெவ் C++ நீங்கள் அதனுடைய டெவ் C++லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைல் ஹிப்போவில் போய் எடுத்துக்கலாம், ஃபைல் ஹிப்போங்கிற வெப்சைட்டில் போய் எடுக்கலாம், அல்லது சோர்ஸ் ஃபோக் அப்படிங்கிறதுலையும் எடுக்கலாம். ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணிங்க, டெவ் C++ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஃபைல் ஹிப்போவில் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து நிற்கும். டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், டெஸ்க்டாப்பில் வந்த மாதிரி வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணி நாம் இப்போ ஓப்பன் பண்ண மாதிரி, இப்போ டபுள் கிளிக் பண்ண இல்லைங்களா, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது இந்த விண்டோ வந்துடும். இதில் ஃபைல் நியூவில் போய் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி ஃபைல் நியூ தென் சோர்ஸ் ஃபைல் அல்லது கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் அல்லது கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கும்போது கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும், அந்த .cppங்கிறத மாற்றவே கூடாது, இன்னொரு டாட் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நேம் மட்டும் நாம் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கம்பைல் F9, ரன் பண்ணுறதுக்கு F10, கம்பைல் ரன் ரெண்டுமே பண்ணுறதுக்கு F11. இது கம்பைல் ரன் ரெண்டுமே பண்ணுறதுக்கு எரர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உடனே ரன் ஆகும் F11. இல்லைனா கம்பைல் மட்டும் பண்ணிட்டு எரர் இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு F10 அல்லது F11 யூஸ் பண்ணலாம். F11 எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஒரு எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சேஞ்சஸ், வேல்யூவில் சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது F11 ப்ரெஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் விண்டோ வருதோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும். இப்போ எக்ஸிக்யூட் ரன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அவுட்புட் வருதோ, இப்போ 4, 5 இதை அப்படி இதை தான் நீங்கள் அப்படியே அவுட்புட்டில் எழுதணும். அவுட்புட்னு போட்டு எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் நாளைக்கு அவுட்புட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற வேல்யூ கடைசி என்ன ரிசல்ட் வந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் எப்படி வருமோ அப்படியே எழுதணும். கேப் லெட்டரில் கொடுத்த மெசேஜ் கேப் லெட்டரில் இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் கொடுத்த மெசேஜ் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே முக்கியம். நிறைய பேர் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் ரிசல்ட்லாம் கரெக்டாக எழுதிடுவாங்க. பட் இந்த மெசேஜ் அப்படியே எல்லாமே கேப்பில் எழுதுவாங்க, அவனை எல்லாமே ஸ்மால் எழுதுவாங்க. /T ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கணும், அதே மாதிரி டேப் ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். அவுட்புட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு தான் இருக்குது, ஸ்பேஸ் கேப் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டனாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நல்லா படிச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், இந்த லெசனே ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே போனாலும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார் எவர். யூ ஷுட் கீப் ஆர் கெப்ட் இன் யூர் மைண்ட் ஆல்வேஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.